நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய அரவணைக்கிற கரத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். இம்மட்டும் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஆவியானவரே, வார்த்தையின் பெட்டகமே, எங்களுக்கு மன்னாவை பிட்டு தருகிறவரே, தழலில் சுடப்பட்ட அடையை கொடுக்கிறவரே, மறைவான மன்னாவை உடையவரே, இந்த மத்தியான வேளையிலும் உடைய வல்லமை உள்ள வார்த்தைகள், மகத்துவம் உள்ள வார்த்தைகள், பரிசுத்தமுள்ள வார்த்தைகள், எங்கள் ஆத்மாவுக்கு தேவையான வார்த்தைகளை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இந்த காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது நோவாவுடைய காரியங்களை குறித்து அறிந்திருக்கிறோம். பொதுவாக அதிகமாய் நோவை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், மத்திய 24, 37, 38 ஆண்டவர் சொல்லும் பொழுது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நான் இந்த வசனத்தை ஆராய்ந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த நோவாவுடைய சம்பவம் அந்த 5, 6 அதிகாரங்கள் 7, 8 வரைக்கும் 9 வரைக்கும் இருக்கும். அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் நடக்க வேண்டிய வழி, சொல்ல வேண்டிய காரியம், என்ன செய்யணும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும், எல்லா தீர்க்க தரிசனங்களும் வழிமுறைகளும் அதற்கேற்ற காரியங்கள் எல்லாமே அதில் இருக்கும். அது வந்து ஒரு மேப் மாதிரி அல்லது ஒரு ஃபார்முலா மாதிரி. அதை நீங்கள் உட்காந்து தியானித்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவர் அங்கே தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நோவா விசுவாசத்தினால் உண்டாகிற அந்த நீதியை சுதந்திரிப்பதற்காக அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அவன் அடுத்து வரப்போகிறதான மிக முக்கியமான சுதந்திரம்னா, அடுத்து அவன் வேலைக்கு வெளியே வந்து உலகத்தை அவன் சுதந்திரிக்கணும். விசுவாசம் உண்டாகும் நீதினா அது இன்னும் கொஞ்சம் எல்லாம் சுதந்திரவாளி ஆனான் இருக்கு. ஸோ அந்த சக்ஸஸ் அவன் அடைவதற்கு சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது இதே காலகட்டத்தில் தான் நாமளும் இருக்கிறோம். நோவாவுடைய காலகட்டத்தை போல தான் இப்போ இருக்கிறோம் ஸ்பிரிச்சுவலி. அப்படி இருக்கிற நம்ம சில காரியங்களை செய்தால்தான் நோவாவை போல அடுத்து வரக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய உலகம், ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் அல்லது பரலோகத்தில் நமக்கு இருக்கிறது, ஆயிடவர்ஸ் அரசாட்சி, இப்படி நிறைய இருக்கு. இதை நாம் சுதந்திரிக்கணும். நாம் ஏதோ இந்த பூமியில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து போகிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன் அல்லது முடிவு என்று நீங்கள் நினைப்பீர்களானால், பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் அதை தேடுகிறவர்களாக இருந்தால் நாம் எப்படிப்பட்டவங்களா இருப்போமா? பரிதவிக்கப்பட்டவர்களைப் போல இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் இந்த பூமிக்காகவோ பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காகவோ மட்டும் கர்த்தரை தேடுகிறவர்கள் அல்ல. அதுவும் இருக்கிறது. நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவர் சொல்லும் போது இவையும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது இதையும் சேர்த்து தான் தருவார். ஸோ இது ஒரு விஷயமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு 33 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. 34வது ஆண்டு காலம். இந்த 34 ஆண்டு காலத்தில் நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட தம்முடைய பிள்ளைகளை கைவிட்டதை நான் பார்த்ததே கிடையாது. என்னை பர்டிகுலராக ஒரு நாள் கூட அவர் என்னை கைவிட்டதை, அவர் விலகினதை, நான் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறேன் எத்தனையோ முறை. ஆனால் ஒரு முறை கூட அவர் என்னை விட்டு தூரம் போனதே கிடையாது. அவர் மீண்டும் அரவணைத்துக் கொள்கிறவராய் தான் இருக்கிறார். அவ்வளவு பத்திரமாய் பாதுகாக்கிற ஒரு தேவன். அப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை செய்கிறவரை போய் இன்னும் ஆண்டவர் அதுக்காகத்தான் நான் தேடுகிறேன் என்று சொன்னால், இல்லை, நம்ம அதையும் தாண்டி ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறதும், மனைவி கணவன் நேசிக்கிறதும், பிள்ளைகளை பெற்றோர் எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் நேசிப்பாங்க. அதாவது எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம நேசிப்பாங்க பாருங்க. அந்த நேசம்தான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். அதே நேசத்தை நம்மிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து எதுக்காக நம்மளை நேசிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு உட்காந்து பாருங்க. அவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு என்ன இருக்கு நம்மகிட்ட? ஏதாவது 1% இருக்குதான்னு பாருங்க. ஒன்றுமே இருக்காது. ஆனால் நம்மளெல்லாம் நேசிக்கிறாருங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த அன்பை அவர் திருப்பி எதிர்பார்க்கறது இயல்பு தானே. நான் செலுத்துகிற அன்பை திருப்பி என்ன செய்யணும்? எனக்கு செலுத்தணும்னு. அப்போ ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட தான் ஒரு காரியத்தையும் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசித்த போது 7வது வசனத்துல, நோவா பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால்
கர்த்தருடைய திட்டம் அது மட்டுமல்ல, அதுவும் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறது அந்த இடத்துல. ஆனால் கர்த்தருடைய திட்டத்துல அது மட்டும் இல்லை, இன்னும் சில காரியங்களும் இருக்கிறது. இப்போ 3 முக்கியமான விஷயங்களை பேழைக்குள்ளே கர்த்தர் செய்கிறார். பேழைக்குள்ளே வைக்க சொல்றார் ஆண்டவர் 3. ஆனால் நோவா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பயபக்தி உள்ளவனாகி என்ன செய்தாராம், பேழைக்குள்ள தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க. வாசிங்க, முதலாவதாக 18வது வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது வசனம் வாசி. ஆனாலும் உன்னுடனே உன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். முதலாவதாக தேவனுடைய திட்டம் ஃபர்ஸ்ட் வேலைக்குள்ள இருக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் அப்படின்னு இருக்கிறது. இப்போ நீங்க வாசிச்ச எபிரேயர் 11:7 திருப்பி வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இதான் கர்த்தர் சொன்னார், நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இது கர்த்தர் ஃபர்ஸ்ட் சொன்னது. இப்போ கர்த்தர் ஆண்டவர் நோவாவை பார்த்து ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் உள்ள போக சொன்னது இவங்களை பற்றி தான் சொன்னார். இப்போ நோவாவும் அதைத்தான் கரெக்டாக செய்கிறார். வசனம் சொல்லுது, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு. இது முதலாவதாக பேழைக்குள் இருக்க வேண்டியதான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்னைக்கு நாம கர்த்தருடைய வருகைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு, கொண்டு போய் அதில் வைக்க போறாரு. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை வைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதுல முதலாவது பிரவேசிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த பேழைக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ இந்த நானும் என் குடும்பமும் பிரவேசிக்கணும். நிறைய பேர் வீட்டில் போனீங்கன்னா அந்த ஒரு வசனம் இருக்கும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிறீங்களாங்கிறதான் கேள்வி. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், சேவிக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் எத்தனை குடும்பம் சொல்ல முடியும், 100% நாங்கள் வருகையில் போவோம், நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் நாங்கள் கண்டிப்பாக போவோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறதுன்றது பார்க்கணும். இந்த காலகட்டத்தை கடைசி ஒரு 20 வருஷத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்கள், ஒரு பக்கம் குடும்பங்கள் உடைகிறது, குடும்பத்தை ஒரு பக்கம் பிசாசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், உடைச்சிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் மிகப்பெரிய கேப், கேட்டாதுக்கு பேர் ஜென்ரேஷன் கேப், என்னென்னமோ சொல்றாங்க, பெரிய கேப். இப்போ அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ள வருவார்களா, பேழைக்குள்ள வருவார்களா? பட் இவங்க எல்லாருமே கிறிஸ்டியன் தான், இதான் இங்க இம்பார்ட்டன்ட். இவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் ஆலயத்துக்கு கூட ஒன்றாய் வருவார்கள். ஆலயத்தில் வந்து ஒரு குடும்பம் 4 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி 2 பிள்ளைகள், நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பேரும் ஒரு ஒன்னஸோட, ஒரே மனதோடு கூட ஆலயத்தில் உட்கார முடியுதா? உங்களால வந்து உட்கார முடியுதா? அல்லது ஒரே மனதோடு கூட உங்களால் குடும்பத்தை இன்னைக்கு நடத்த முடியுதா? அதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் நான் பார்க்குற 2 விஷயம் இருக்கு. ஒன்று, ஒரு குரூப் இருக்கு, நல்லா ஊழியம் கூட பண்ணுது, நல்லா ஊழியம் பண்ணுது, ஆனால் அவர்கள் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்குது. நோவாவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்தை நீங்க வாசிங்க இல்லையா, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு நோவா கிட்ட, எப்பா இன்னொரு வருஷம் சொல்லியிருக்க மாட்டாரு, இன்னும் சில கொஞ்ச நாள்ல உலகம் அழிய போது, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. அது சொல்றாரு, இங்க சொல்றாரு, ஜலத்தினால் அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. இப்படி கர்த்தர் சொல்லி அந்த ஜலப்பிரளயம் வர்றதுக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 100 வருஷம். ஏறக்குறைய 100 வருஷம். நீங்க அந்த 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 5 கடைசி. நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஏறக்குறைய கர்த்தர் நோவா கிட்ட ஃபர்ஸ்ட் தரிசனமாகி பேச ஆரம்பிச்சு ஜலப்பிரளயம் வரத்துக்கு 100 வருஷம், சில வேத வல்லுநர்கள் 120 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய 100ல 120க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தரிசனம் கிடைக்குது நோவாவுக்கு. ஆண்டவர் பேசுறார், என்ன சொல்றாரு, உலகமே அழிய போது, ஒரு பேழையை உண்டு பண்ணு. இந்த தரிசனத்தை நோவாவால தன் மனைவிக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு பாருங்க 100 வருஷமா.
இன்னைக்கு நீங்க ஒரு தரிசனத்தை உங்களுடையதான பார்ட்னர் கணவன் மனைவிக்குள்ளேயோ மனைவி கணவனுக்குள்ளேயோ கொண்டு போக முடியுதா? உங்களால் அந்த காரியத்தை செய்ய முடியுதான்னு மட்டும் பாருங்க. அது நான் சொல்றது உலக பிரகாரம் ஆரம்பிச்சு ஒரு குடும்பத்துல ஒரு விஷயத்தை டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒன்னா எடுக்க முடியுதான்னு பாருங்க. அப்படி எடுக்க முடியாதவங்க எப்படி ஒரு ஆவிக்குரிய டிசிஷன் எடுப்பீங்க? எப்படி ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்வீங்க? எப்படி ஒரு ஊழியத்தை இணைஞ்சு செய்வீங்க? காரணம் என்ன? கர்த்தர் தான் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் தான் ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை ஏன் உங்களால உங்க பார்ட்னர் கிட்ட கொண்டு போக முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. அவ்வளவுதான் விஷயமே. ஒரு ஒன்னஸ். இந்த விஷயத்தை கர்த்தர் சொல்றாரு. இது கர்த்தர் சொல்லுவார் இவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள்னு வசனம் மட்டும் சொல்லுது. நாமளும் அப்படிதான் ஒரு உறுதிமொழி கொடுத்து வரோம். அப்படி கொண்டு வரும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியல? நம்ம மூளை சொல்றத கால் செய்து, மூளை சொல்றத கை செய்து, கண்ணுல தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா கை போய் தொடைக்குது. இதுக்கு சென்டரா இருந்து மூளை ஒரு ஐடியா கொடுக்குது, போய் தொடன்னு சொல்லி. இப்ப கண்ணு கேட்கல, நீ எனக்கு வந்து தொடன்னு சொல்ல. அப்ப ஒரே மாம்சம்னா என்ன? இங்க நடக்கிறோம் இங்க நடக்கும் ஒரு அந்த ஒன்னஸ் வருது பாருங்களேன். அப்படி தேவனுடைய திட்டத்திலேயோ அல்லது உலக பிரகாரமா கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையிலையோ உங்களால் ஒருமனப்பட்டு செயல்பட முடியுதா? ஒன்னு டாமினேஷன் இருக்கு. என்ன டாமினேஷன் இருக்கு? நான் தான் செய்வேன் இப்படிதான் அப்படின்னு. இல்லையா முடியாதுன்னு அப்படியே பிரிவினை இருக்கு. இங்க என்ன இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அதை ஷேர் பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதான அந்த ஒன்னஸ் இங்க இல்ல. நோவாக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய தரிசனம் பாருங்க. நான் ஒரு நாள் இந்த வசனத்தை படிக்கும் போது இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். சில காரியங்களை ஆவியானவர் இடத்துல வசனத்துல உணர்த்தினார். உதாரணமா இப்போ இயேசு வந்து 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். 3.5 வருஷம் ஊழியம் பண்றதுக்கு இயேசு பண்ண ப்ரிப்பரேஷன், அவரை பரலோகம் ஆயத்தம் பண்ணது 30 வருஷம். 30 வருஷம் ஆயத்தம் பட்டு எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு? 3 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறார். மோசே கிட்டத்தட்ட 40 வருஷம் எகிப்துல இருந்தாரு. 40 வருஷம் மீதியான் தேசத்துல இருந்தாரு. 80 வருஷம் ரெடி ஆயிருக்கிறாரு. அடுத்த 40 வருஷம் என்ன பண்ணாரு? ஊழியம் பண்ணார். அப்போ ஒரு 40 வருஷம் ஊழியத்துக்கு அவர் எத்தனை வருஷம் ரெடி ஆனாரு? 80 வருஷம் ரெடி ஆயிருக்கிறாரு. இல்ல மீதியான் தேசத்துல இருந்த மட்டும் வச்சுக்கிட்டா கூட 40 வருஷம் ரெடியா இருக்கிறார். 40 வருஷம் ஊழியத்துக்கு 40 வருஷம் ரெடி. இப்ப இந்த நோவாவுடைய பேழை எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நோவா 100 வருஷம் பேழையை கட்டியிருக்கிறார். ஆனா பேழை வேலை பார்த்த நேரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து இது 600ஆம் வருஷம் வந்துச்சா, அடுத்த அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 601வது வருஷம் 1ஆம் மாசமே என்ன வந்துருச்சு? நோவா பேழையை விட்டு வெளியே வந்துட்டார். சோ ஏறக்குறைய ஒரு வருஷம் வேலை பார்த்திருக்கு. பேழை மொத்த பேழை வேலை பார்த்த நேரம் எவ்வளவு? 1 வருஷம். ஆனா ப்ரிப்பரேஷன் எவ்வளவு? 100 வருஷம். 100 வருஷம் ப்ரிப்பேர் ஆனா 1 வருஷம் வேலை. 40 வருஷம் ப்ரிப்பேர் ஆனா 40 வருஷம் மினிஸ்ட்ரி. 30 வருஷம் ப்ரிப்பேர் ஆனா 3.5 வருஷம் மினிஸ்ட்ரி. இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. ஆடானா கொஞ்சம் என்னது இத்தனை வருஷம் ரெடி ஆனா தான் இவ்வளவு மினிஸ்ட்ரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கும் போது இந்த கேள்வி ஒன்று வருதுன்னா அது ஆவியானவர் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவர் சொன்னாரு, இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாரு. இப்போ நோவா அந்த பேழை 1 வருஷம் தான் ஊழியம் பண்ணுச்சு. ஆனா அந்த ஊழியத்தோட எஃபெக்ட பாருன்னாரு. நோவா பேழைக்குள்ள இருந்து வெளியே வந்ததுதான் அடுத்த 4000 வருஷம் நீங்களும் நானும் பூமியில இருக்கிறோம். அந்த 1 வருஷம் ஊழியத்தினுடைய எஃபெக்ட் எப்படி? 4000 வருஷம் நம்ம பூமிக்குள்ள மிருகங்கள் நாமெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே அந்த நோவா பேழை பண்ண 1 வருஷம் ஊழியம். 40 வருஷம் ஊழியம் பண்ணாரு மோசே. ஆனால் அவருக்கு கொடுத்த அந்த பிரமாணம் தான் அடுத்த 2000 வருஷம். இயேசு 3.5 வருஷம் தான் ஊழியமே பண்ணாரு. இப்போ 2000 வருஷமும், அதுக்கு முன்னாடி 2000 வருஷம் பாதாளத்தில் இருந்தவங்களும், அதுக்கப்புறம் இப்போ இயேசுலேருந்து இப்போ வரைக்கும் 2000 வருஷம் நாம அத்தனை பேரும் மரிக்கிறவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்படுற எல்லா காரியங்களும் அத்தனையும் அந்த 3 வருஷம் ஊழியத்தில் இயேசு பண்ணது. நாம எத்தனை வருஷம் ஊழியம் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி பண்றோங்கிறதா முக்கியம். நம்முடைய எஃபெக்ட் எவ்வளவு தூரம் பூமியில இருக்குங்கிறதா முக்கியம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பேழைக்குள்ள 1 வருஷம் தான் அந்த பேழை ரெடி ஆகுது. ரெடி பண்றாரு நோவா, உட்காந்து ரெடி பண்றாரு. ஆனால் அந்த தரிசனம் இருக்குல்ல, அதை அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு போற விஷயம் இருக்குல்ல. இப்போ நோவா போய் சொன்ன உடனே 100 வருஷமா சொல்றீங்க, எப்படி நீங்களும் வருது 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 ஜலப்பிரளயம் வருது வருதுங்கிறீங்க. வருதா? வந்த மாதிரி தெரியலையே, கொஞ்சம் கூட ஒரு சின்ன மழை கூட அடிக்கலையே. அப்படித்தானே நியாயமா கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அது உங்க இஷ்டப்படித்தான் ஆண்டவர் சொல்லுவார்னு எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்றது கணவனுக்கும் பொருந்தும். எதனா மனைவிக்கு மட்டும் சொல்ல நினைக்காதீங்க, கணவனுக்கும் பொருந்தும்.
ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னா அது கர்த்தர் சொல்றாரான்னு பார்க்கணும். அது கர்த்தர் சொல்ற விஷயம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதை ரெண்டு பேரும் ஒருமித்து அந்த தரிசனத்தை தாங்கணும். இல்லைன்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். பல நேரங்களிலே அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறாம போறதுக்கு அதான் காரணம். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த தரிசனத்தை தாங்குகிறவர்களை மாறுங்க. ஒரு மனுஷனுக்கு தரிசனம் கொடுத்தா அது குடும்பத்துக்கு கொடுத்த தரிசனம்னு அர்த்தம். முழு குடும்பம் தாங்கி பிடிக்கணும். எனக்கு ரெபேக்காளை ரொம்ப பிடிக்கணும். அடிக்கடி நான் சொல்றது காரணம் என்னன்னா, அவ்வளோ பெரியதான ஒரு பஞ்ச தேசம் விதைக்கு அவன் புறப்படுறான். அந்த மாதிரி வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாது. அந்த முடிவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுது. அந்த வருஷம் வசனம் சொல்றது, அந்த வருஷம் கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நீங்க பொறுத்து பாருங்க. ஒரு கணவன் ஒண்ணு செய்யறாரா, மனைவி ஒண்ணு செய்யறாங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அது கர்த்தர் சொன்னதா இருந்தால் ஒரு ஆசீர்வாதம் வரும். சில நேரங்கள்ல நெகட்டிவ் கூட வரும், வீழ்ச்சி கூட வரும். அந்த நேரத்தில் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? கூட இருக்கிற ஆளை நீங்களும் சேர்ந்து நசுக்க கூடாது போட்டு. சில நேரங்களில் இப்போ 100 வருஷம் வேலையை கட்டுறாரு, 50 வருஷம் ஆச்சு, இல்லை ஒரு 10 வருஷம் ஆச்சு, மழை வரல. இன்னைக்கு நோவா அப்படியே உலகமே பைத்தியக்காரன்னு சொல்லும். அப்படிதானே வசனம் சொல்லுது பேதுருவின் புஸ்தகத்துல, நோவா நீடிய தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு சொல்லி. நோவா காலத்துல ஒருத்தன் கூட நோவாவுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல. அவர் சொன்ன நீ அந்த பிரசங்கத்தை ஒருத்தன் கூட இல்லை, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு இருக்கு. அப்ப ஒருத்தன் கூட ஏற்றுக்கொள்ளல. கிட்டத்தட்ட ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற, ஒரு பக்கம் பேழையை கற்றார். அத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பான்? நோவாவை பார்த்து வைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா இது உலகமே. இப்ப நீங்க சொல்லி பாருங்க நோவாவுடைய தரிசனத்தை, இப்ப நீங்க சொல்லி பாருங்க. இந்த மாதிரி உலகமே அழிய போகுது, இது நாங்க இப்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். உலகமே ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகுது, அதுக்கு நடுவில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். இதைத்தான் அவன் சொல்றான். இந்த பேழையை கர்த்தர் காப்பாற்ற போறாரு, இந்த பேழைக்குள்ள வருகிறவங்க எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுவாரு. இதை சொன்னா உலகம் அவனை பைத்தியமாய் பார்க்கும். சரி, உலகம் பைத்தியமா பார்க்கட்டும். இவங்க வீட்டில் எப்படி பார்த்துருக்கணும் அவனை நியாயமா? ஏன்பா நீங்களும் 10 வருஷமா சொல்றீங்க, 20 வருஷமா சொல்றீங்க, 30 வருஷமா சொல்றீங்க, 50 வருஷம் சொல்றீங்கப்பா, எவனாவது கேட்கறானாப்பா? எதுக்குப்பா இந்த பிரசங்கம்? ஒரு ஊழியத்துக்கு ஒரு மனுஷனோட போய் கல்யாணம் பண்ணி ஊழியத்துக்கு போய் அங்க ஒரு ரிசல்ட் இல்லை, அந்த இடத்துல ஒரு 10 பேர் கூட ரட்சிக்கப்படல, 5 பேர் தான் வந்திருக்காங்க, இல்ல ஒருத்தர் கூட வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊழியக்கார குடும்ப சமாதானமா இருக்குமா? முதல்ல அந்த கர்த்தர் சொல்லிதான் அந்த ஊழியக்காரர் போயிருப்பார். நான் ஒரு மிஷனரியை பத்தி கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு ஆத்மா கூட வரல. ஒரே ஒரு வருஷம் ஒரு ஆத்மா கூட வரவே இல்லை. அந்த மனுஷன் போய் ஒரு வீடு வாடகை எடுத்து தன் மனைவியோட தங்கி இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தன் மனைவிக்கு மட்டுமே பிரசங்கம். அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த கை குழந்தை, அதுக்கு மட்டுமே பிரசங்கம். ஒரே ஒரு ஆள் வரல. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஆள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருத்த கல்லெடுத்து அடிச்சானோ. கல்லெடுத்து அடிச்ச உடனே அல்லேலூயா அப்படின்னா பிள்ளையா. என்னன்னு கேட்டதுக்கு மனைவி கேட்டாங்களா, எதுக்குப்பா அல்லேலூயா சொல்றீங்க? ஒருத்தன் அடிக்கிறானேன்னு. இல்ல, இந்த ஒரு வருஷத்துல ஒருத்தன் என் பிரசங்கத்தை கேட்டுட்டான். எவனோ ஒருத்தன் என் பிரசங்கத்தை கேட்டுட்டான். யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு கணவனோட கூட அந்த அம்மா ஊழியம் பண்ணி இன்னைக்கு அது ஒரு பெரிய மிஷனரி ஸ்தாபனமா வளர்ந்து நிக்குது. அதுதான் அந்த கூட இருக்கிறவங்களுடையதான தரிசனத்தை தாங்கறதோட எஃபெக்ட். பல நேரத்தில் நெகட்டிவ் வரும். வீழ்ச்சி அடையாதவன் எவன் இருக்கான்? உலகத்துல வீழ்ச்சி அடையாதவன் எவன் இருக்கான்? இயேசு கிறிஸ்து ஒருத்தரை தவிர வீழ்ச்சி அடையாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஆனா நீங்கள் அந்த வீழ்ச்சி அடைகிற நேரத்தில் அந்த தரிசனத்தை தாங்கி பிடிக்கிறவர்களா இருக்கணும். தரிசனத்துல போகும்போது எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. செங்கடலை பிளந்தாச்சு, அந்த பக்கம் கூட்டிட்டு போயாச்சு, ஒரு மாசம் ஆகி போச்சு, சாப்பாடே இல்லை. முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை சாகடிக்க கூட்டு வந்தீங்களா? அதுக்கப்புறம் பார்க்கறான் தண்ணி இல்லை. ஆனால் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசே முறுமுறுக்கவில்லை, ஆரோன் முறுமுறுக்கவில்லை, யோசுவா முறுமுறுக்கவில்லை. அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த சூழ்நிலை வரும்போது முறுமுறுக்க கூடாது. யோசிச்சு பாருங்க, யோபின் மனைவியை பாருங்க. எல்லாருக்கும் போது குடும்பமே சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் வந்துச்சு, எல்லாம் ஒரு நாள் நெகட்டிவ். 100% பரு வந்துருச்சு, தலையில புழுதியை போட்டு உக்காந்துட்டார் மனுஷன். மிகப்பெரிய வீழ்ச்சி. அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து சொல்லிவிடுச்சு, இதான் 2வது ரொம்ப இருக்கிறதுல யோபுவால தாங்க முடியாது. அது ஒண்ணுதான். என்ன தெரியுமா? இத்தனை வருஷம் கூட அந்த ஆளுக்கு அது என்ன செய்யல, அது புரியவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, நியாயம். யாருக்கு புரியல? மனைவிக்கு புரியல. பாருங்க, அந்த அம்மாவை சொல்லுது, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோசிச்சு பாருங்க. ஆனா எனக்கு அந்த அம்மாவை நான் குற்றமாசம் எப்பவுமே அந்த அம்மா கிட்ட ஒரு நல்ல விஷயத்தையும் பார்ப்பேன். என்னன்னா, ஏதோ அவசரப்பட்டு பேசி பிடிச்சு எல்லாரும் போயிட்டாங்க, அந்த அம்மா மட்டும் போவே இல்லை. அந்த அம்மா என்ன செய்யல?
போகவே இல்லை. நீங்க போய் கடைசி அதிகாரம் வாசிச்சு பாருங்க. யோபுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள்? 10 பிள்ளைகள். அப்ப அந்த அம்மா அங்கதான் இருந்திருக்கு, அந்த அம்மா கூட தான் இருந்திருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், நீங்கள் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எதை பேசுறீங்க, என்ன பண்றீங்கன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பல நேரங்களில் உங்கள் கூட இருக்கிற அந்த பார்ட்னர் ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை தவிர வேற ஒருத்தரும் கூட நிக்கிறதுக்கான சரியான ஆள் கிடையாது. யூ ஆர் த ரைட் பர்சன். நீங்க நிக்கணும், கூட இருக்கட்டும். தோல்விதான் அடையட்டுமே, என்ன இப்ப தோத்து போன பேர் இந்த உலகத்துல தோக்காதவன் எவனுமே இல்லை. அந்த நேரத்தில் நீங்க கூட நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை, அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி செம சூப்பரா இருக்கும். அவன் சொல்லுவான், அந்த நேரத்தில் அவன் என் கூட இருந்தான்பான். கணவன் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாரும் போயிட்டாங்க, யார் நின்னது? நானும் என் மனைவியும் தான்பான். அந்த இடத்துல நீங்க நிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க நம்ம அங்க செய்ய மாட்டோம் பாருங்களேன். நம்ம ரொம்ப அந்த தரிசனத்தை தாங்குறவங்களா இருக்க மாட்டோம். முதல்ல அந்த தரிசனத்தை தாங்குறவங்களா மாறுங்க. 2வது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பிழை உண்டு பண்ணினான் அப்படின்னா, அடுத்து மிக முக்கியமானது, இன்னைக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை, நான் சொல்லுவேன் யூனிவர்சல் பிரச்சனை அல்லது உலகளாவிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, அவன் குமாரனும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். உங்களால உங்க தரிசனத்தை உங்க மனைவிக்குள்ள கொண்டு போக முடிஞ்சா கூட அந்த தரிசனத்தை அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ண முடியல, கொண்டு போகவே முடியல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களால உங்க தலைமுறைக்கு உங்க தரிசனத்தை கொண்டு போக முடியுதா? கர்த்தர் உங்களுக்கு வச்ச ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, நீங்க கடந்து வந்த பாதை, இதை உங்க பிள்ளைகளுக்கு உங்களால் கொண்டு போக முடியுதா? நிறைய பெற்றோர் இப்ப சொல்லக்கூடதான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜப குறிப்புல எங்களுக்கு வர ஜப குறிப்புல நிறைய என்ன ஜப குறிப்புனா, பிள்ளைகள் ரட்சிப்பு. பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தான் அதிகமா ஜெபம் பண்றாங்க. ஒண்ணு குடும்பம் பிரியுது, இல்ல பிள்ளைகள் ரட்சிப்பு. இந்த 2 தான் எங்களுக்கு வர அதிகப்படியான ஜப குறிப்பு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நோவாவுக்குள்ள அந்த தரிசனம் யாருக்குள்ள வந்துருச்சு? அவங்க பிள்ளைகளுக்குள்ள வந்துருச்சு. ஆனா மோசே கிட்ட இருந்த தரிசனம் யாருக்குள்ள வரல? அவன் சந்ததிக்குள்ள வரல. அதே மாதிரி சாமுவேல் மாதிரி அவங்க பசங்க இல்ல, ஏலி மாதிரி அவங்க பசங்க இல்ல, தாவீது மாதிரி அவன் பசங்க இல்ல. அப்பனா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள், இவங்க எல்லாம் தரிசனம் உள்ளவர்கள், இவங்க எல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் யாருக்குள்ள வரல? அடுத்த தலைமுறைக்குள்ள வரல. இதுல ஒரு குரூப் இப்படி இருக்கு. எந்த குரூப் தெரியுமா? இது கொஞ்சமா இருப்போம், ஆனா இப்படி ஒரு குரூப் இருக்கு. எந்த குரூப்னா, இந்த எசேக்கியா ராஜா மாதிரி ஒரு குரூப் இருக்கு. எசேக்கியா ராஜா கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இப்படி பாபிலோன்காரங்களாம் சுத்தி காட்டின, உன் தேசம் இந்த மாதிரி சிறைப்பட்டு போகும் அப்படின்னு. அவன் ரொம்ப துக்கமாவான். ஐயோ அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்லுவார், சரி உன் காலத்துல நடக்காது, உன் பிள்ளைகள் காலத்தில் நடக்கும். உடனே ராஜா சொல்லுவான், என் காலத்தில் நடக்காமல் இருந்தால் சரி. இப்படி ஒரு குரூப் இருக்குது. இப்போ கொஞ்சம் இந்த கடைசி காலத்துல அன்பு தனிந்து போகணும் இருக்குல்ல, அந்த தனிந்து போன அன்புல ஒரு குரூப் என்னன்னா, தாய் தகப்பனுடைய அன்பு தனிஞ்சு போச்சு. பிள்ளைகள் எக்கடு கேட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் எக்கடு கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு இருக்கு. இப்ப இருக்கான்னு கேக்குறீங்களா? உலகம் முழுக்க அப்படி ஒரு குரூப் இருக்கு. பிள்ளைகள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும். அப்படியே கொஞ்சம் சொல்லுவாங்க, நம்ம என்னங்க பண்ண முடியும், வளர்த்து விட்டுட்டோம், இதுக்கு மேல அவங்களாச்சு, அவங்க ஃபேமிலி ஆச்சு அப்படிம்பாங்க. இல்லைங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தரிசனம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் தலைமுறைக்கும் போகணும். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. நீங்க அதை செய்றீங்களான்றதா இப்ப கேள்வி. பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்றீங்க? நல்ல படிப்பு கொடுக்குறீங்க, சொத்து வாங்கி கொடுக்குறீங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ரெடி பண்ணணும்னு சொல்லி நல்ல படிக்க வச்சு மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து பண்ணி வைக்க. ஆனா உண்மையில நீங்க கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த ஆசீர்வாதமா இருக்கீங்களா, அதுக்கு காரணமான இயேசுவை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும். ஏன் தெரியுமா? இது எதுவுமே இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கிட்ட இயேசு இருந்தார்னா அவர் உங்களுக்கு கொடுத்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துருவார். ஆனா இது எதுவுமே கொடுத்துட்டு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இயேசுவை கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய பெற்றோர் அல்லது கிறிஸ்தவ பெற்றோர்கள்ட்ட இருக்க டிராபேக். பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்க? சர்ச்சை கூட்டு வரதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ்னா தேவையில்லை, நான் ஸ்கூலுக்கு போல அல்லது காலேஜுக்கு போல அல்லது எக்ஸாமுக்கு போல சர்ச்சுக்கு தான் போவேன்னு கரெக்டா சொல்ற பெற்றோர் எத்தனை பேர்? நீங்க எத்தனை பெற்றோர் சொல்லுவீங்க? உங்களுக்கு பிசாசு சோதனையை வைக்கிறான், கர்த்தர் அனுமதிக்கிறார் அந்த சோதனையை. எக்ஸாம் சண்டே தான் வைக்கிறாங்க. இப்ப 6 நாள் இருக்கு,
6 நாள்ல முக்கியமான எக்ஸாம்ஸ் எல்லாம் பாருங்க சண்டே வைக்கிறான். அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்றான். உங்களுக்கு 6 நாள் இருக்கு, அவன் 6 நாள் வைக்கிறது இல்ல. இது உங்களுக்கு வைக்கப்பட்ட விசுவாச சோதனை. சர்ச்சா எக்ஸாமா? ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் சொல்லுவேன், போன தலைமுறை நாங்க விசுவாசியா இருக்கிற காலகட்டம் வரைக்கும் எங்களுக்கு வச்ச டெஸ்ட் சர்ச்சா வேலையா, சர்ச்சா வேலையா, இவ்வளவுதான் எங்களுக்கு வச்ச டெஸ்ட். நாங்க ஒரு தீர்மானம் எடுத்தோம், வேலை கிடையாது சர்ச்சு அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் 2 சாட்சி சொல்லுவேன். நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு கடை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தபோது, அப்போ திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கடைக்கு போயிட்டு சாயங்காலமாக தான் ஆராதனைக்கு போவேன் நான். இப்போ ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கா வேலைக்கா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு தான் ஆண்டவரே, அப்போ காலையில் ஆராதனைக்கு வாண்டார். இது எனக்கு ஆவியானவர் உணர்த்துறது, யாரும் சொல்லலை. நான் எங்கள் கடையில் சொன்னேன், நான் காலைல வரமாட்டேன், நான் வந்து இந்த மாதிரி ஆராதனைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே என் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, இந்த கடையை கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு, அதை நீ பத்திரமா பார்க்கணுமா இல்லையா? நம்ம ஆட்கள் அப்படி ஞானமாக பேசுவான், நம்ம ஆண்டவர் அதோட ஞானமாக பேசுவார். அவர் சொன்னார், என்ன ஈசாக்கா நான் தானே கொடுத்தேன்? ஆமாம், நான் தானே கேட்டேன், தருவியா தர மாட்டியா? நான் ஆசீர்வதிச்சு கொடுத்த கடையாகவே இருக்கட்டும், இப்போ கடையா நானா? ஒரு நாள் சொல்லிட்டேன், இன்னிலேருந்து வரமாட்டேன் காலையில். இப்போ எல்லாருமே சொன்ன வார்த்தை, நீ உன் பிஸ்னஸ் நாசமாக போக போகுது. எவனாவது பிஸ்னஸை விட்டு இப்படி போவானா? நான் போனேன். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் அந்த அந்த ஒரு தீர்மானம் நான் நம்புகிறேன், பரலோகம் எனக்கு வச்ச டெஸ்ட்டுன்னு நான் நம்புகிறேன். அன்னைக்கு எடுத்த தீர்மானம், ஒரு நாள் இனி எனக்கு வேலை இல்லை, நான் சபைதான் தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால 7 நாளும் சபைக்கு போவதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தரை நிற்க வைக்கிறார். 2வது டெஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடச்சிச்சு. வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்ச உடனே அங்கே போனோம். கிட்டத்தட்ட 1 மாதம் வேலையே கிடைக்கல. கிடைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க, வேலை கிடைக்கல. கடைசியாக ஒரு வேலை கிடச்சிச்சு. அந்த வேலைக்கு போன உடனே அந்த இன்டர்வியூவில் அவர் கேட்குறாரு, வெரி இம்பார்ட்டன்ட்பா, எங்களுக்கு சண்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு. அவர் சொன்னது, ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இங்கே சண்டே தான் கூட்டம் நிறையா இருக்கும், நீ சண்டே யூ மஸ்ட் ஒர்க் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாரி சார், சண்டே ஒர்க் பண்ண முடியாது, இல்லை நான் வேணா 6 நாள் ஒர்க் பண்ணுறேன், ஓவர் ஷிஃப்ட் கூட பண்ணுவேன், சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன். உடனே அவர், அப்போ வேலை இல்லை பண்ணார். ஓகே சார், தேங்க்யூ. ஆனால் அவர் வந்து தமிழர். இப்போ அவர் போகும்போது கேட்டார், அப்படி உனக்கு என்ன சண்டேல இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஊருக்காரங்களாம் சண்டேல ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வெளியே போய் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் அவர் நினச்சிட்டு கேட்டார், அப்படி என்ன உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சண்டே உனக்கு வேலை இருக்குன்னாரு. நான் ஒன்றுமே சொல்ல, சர்ச்சுக்கு போகணும் சார் அப்படின்னு. பெரிய விஷயம், அந்த ஊரில் யாரும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, அவங்களாம் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. அவங்களாம் கிறிஸ்தவ நாடு அது, ஆனால் சர்ச்சுக்கே போகாத நாடு. அப்போ அவர் சொன்னார், சர்ச்சுக்கு போகணுமா? சர்ச்சுக்காகவாது ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்குறேன்னாரு. ஆமான்னு. அவருக்கு என்ன ஆண்டவர் பேசினார் தெரில. கர்த்தர் சொல்லுவார்ல, ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது, அந்த மாதிரி அவர் சரிப்பா லீவ் எடுத்துக்கோன்ட்டார். ஆனால் 6 நாளும் காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை வாங்குவார். வேலை நடக்கும்னா, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்துருவாங்க. நான் சொல்லுவேன், அதை பரலோகம் பார்க்குது நமக்கு. நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் அதிபதியாய் வைப்பார். உங்க பிள்ளைகளுக்குள்ள சொல்ல வேண்டியது இந்த விசுவாசம் தான். நீங்க காசை கொடுத்துட்டு எப்படி காசை பத்திரமா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றது 2வது. நீ எப்படி உனக்கு கொடுக்கப்படுகிற சொத்தை பத்திரமா பாதுகாக்கணுங்கிறது 2வது. உன் பிசினஸ் உங்க பசங்க எப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறது 2வது. ஆனால் உனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அந்த விசுவாசத்தை எப்படி வர்த்திக்கப்படணும் உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்கணும் பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியம் போல இன்னைக்கு இருக்கிற பெற்றோருக்கு அந்த ஞானம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்துட்டேன், இதை பிள்ளைங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறது மட்டுமே. வேற எப்படி இல்லாமல் ராஜ்யபாரமே உங்க கையில இருந்தாலும் போயிடும். தாவீதின் ராஜ்யபாரம் தேவன் இல்லாமல் நடந்த உடனே அந்த ராஜ்யபாரமே 2ஆ போச்சு. தேவன் கூட இருந்ததுனால அந்த ராஜ்யபாரம் 40 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அப்ப ராஜ்யபாரம் நடப்பதற்கு காரணம் உன் ஞானம் அல்ல, உங்கள் அறிவல்ல, உங்கள் அனுபவம் அல்ல. ஆடு மேய்க்கிறவருடைய ராஜாவாய் மாத்த கர்த்தரால் முடியும். ஆனா பிறந்ததிலிருந்தே சாலமோன் ராஜா, இளவரசனாக வளர்ந்தவன், அவனால ராஜ்யபாரத்தை நிக்க வைக்க முடியல பாருங்க. ஆனா ஆடு மேய்க்கிறவனால 40 வருஷம் ராஜ்யபாரத்தை நிக்க வைக்க முடிச்சு. காரணம் என்ன தெரியுமா? அந்த அரசவைக்கான ஞானம் இல்லை, கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது.
இதுதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான சொத்து. பெற்றோர் நினைச்சுக்கிறாங்க படிப்பு கொடுத்துட்டா என் பிள்ளை நல்லா இருக்கும். படிச்சவன் படிப்பு அவசியம் நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா படிச்சவன் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கானான்னு போய் பாருங்க. படிச்சவன் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறானா? ஆனா நான் தைரியமாய் சொல்லுவேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆசீர்வாதமாய் தான் இருக்கிறார்கள். கர்த்தர் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன் படிச்சவன் படிக்காதவன்ற கான்செப்டே கிடையாது. இங்க படிச்சாலும் தோத்திரம், படிக்காவிட்டாலும் தோத்திரம். அது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். படிக்க வேண்டியதை படிங்க, படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. ஆனா படிப்பு ரெண்டாவதாக இருக்கணும், தேவன் தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும். இங்க ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, படிப்பு, சொத்து, பணம், ஆசி சம்பாதித்த ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டாந்துட்டு தேவனை ஆப்ஷனா மாத்திடுறீங்க. பரவாயில்ல போனா போய்க்கலாம், இந்த வாட்டி சண்டே போவாட்டி என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார், பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார், கர்த்தர் சொல்லுவார். நிறைய பேர் யாருக்கு பயப்படுறாங்கன்னா பாஸ்டருக்கு தான் பயப்படுறான். ஸோ முதலாவதாக வேலைக்குள்ளே உங்கள் குடும்பம் இருக்கணும். உங்களுக்கு அந்த அஷூரன்ஸ், என் குடும்பம் கண்டிப்பாய் பரலோகத்துக்கு போகும். வருக வந்தா நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் என் கணவனும் கண்டிப்பாய் போவோம். இந்த நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் அதுதான் நீங்கள் வேலைக்குள்ளே பிரவேசிப்பதற்கான ஃபர்ஸ்ட் அடையாளம். இருக்கான்றதை நிச்சயம் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணணும்? உங்க ஆவிக்குரிய விஷயத்தை பத்தி கொஞ்சம் தியானிக்கணும். உட்காந்து உங்க குடும்பத்தை பத்தி ஒரு டெய்லி ஃபேமிலி பிரேயர், ஒரு குடும்ப ஜபம் ஒன்று இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ பிளான் பண்றீங்க. ஊருக்கு போறதா எவ்வளோ பிளான் பண்றீங்க. எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி டிக்கெட் வாங்கி கார்ல அதை பண்ணி இதை பண்ணி ரெடி பண்ண முடியுது. ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல? இதெல்லாம் நீங்க சொல்ற காரணங்கள் சால்ஜாப். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்பதான் உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு போகும். அது அப்பதான் பேழைக்குள்ள வரும். சும்மா தசமாங்காணிக்க கொடுத்துட்டு பிரதர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மிஷினரிக்கு கொஞ்சம் அனுப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டா என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்களா? இல்ல. எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகள் அடுத்த தலைமுறையில் ஆசீர்வாதமா இருக்குன்னு பாருங்க. அதுக்கு மிக முக்கியமான காரியம், உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அவர்களுக்குள் போகணும். உங்களுக்குள் இருக்கிற தரிசனம் அவர்களுக்குள் போகணும். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் அவர்களுக்குள் போகணும். அப்பத்தான் வேலைக்குள்ள முதலாவதாக நீங்கள் சேர்க்கப்பட வேண்டியவர்கள். இரண்டாவது, வேலைக்குள்ள ஆண்டவர் எதை சேர்க்க சொல்றாரு பாருங்க. 19வது வசனம் வாசி. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிருடை காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். இப்போ இந்த வசனத்தை வாசிட்டீங்களா? இப்ப திருப்பி எபிரேயர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இப்ப நோவாவுக்கு அவனுடைய தரிசனத்துல யார் மட்டும் இருக்கிறா? நோவாவுடைய தரிசனத்துல யார் மட்டும் இருக்கிறா? அவன் குடும்பம் மட்டும் இருக்கு. ஆனா கர்த்தருடைய தரிசனத்துல யார் இருக்கிறா? பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளும் இருக்கு. இதுதான் நம்ம பேழைக்குள்ள சேர்க்க வேண்டிய இரண்டாவது விஷயம். இது நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னன்னா, நாம நம்ம குடும்ப பரலோகத்துக்கு போறோம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம கேட்டிருக்கிறோம், ஏற்கனவே ஆயத்தப்பட்டவங்க இருப்பீங்க. ஓகே, நான் பரலோகத்துக்கு போகணும், என் குடும்பத்தை கொண்டு போகணும்னு ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆசைப்படுறவங்க எல்லாரும் இருப்போம். நம்ம யாருமே நாமளோ நம்ம பிள்ளைகளோ நரகத்துக்கு போகணும்னு விரும்பவே மாட்டோம். ஆயத்தம் ஆகாம இருக்கும். ஆனா யாராவது விரும்புவீங்களா நரகத்துக்கு போகணும்னு? எல்லாருக்கும் ஆசை, பிள்ளைகள் எங்க போனோம்? பரலோகத்துக்கு போகணும்னு இருக்கு. அதுக்கான ஆயத்தம் தான் செய்யாம இருப்போமே ஒழிய, ஆனா ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப ஆண்டவர் சொன்னது முதல் பாயிண்ட் என்னது? ஆயத்தப்படு, அதுக்கு ரெடி பண்ணு. ரெண்டாவது, நீங்கள் மட்டும் போனால் போதாது, கர்த்தருடைய தரிசனத்துல வேற யார் இருக்கிறா? இன்னும் சில ஜீவராசிகளும் இருக்கிறது. அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கணும் உள்ள. அதுவும் இருக்கு. பொதுவா நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். அந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். ஏன் இவங்க எருசலேம்ல மட்டும் சாட்சியா இருக்க கூடாது? ஏன் எருசலேம்ல மட்டும் சாட்சியா இருக்க கூடாது? ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலை சுற்றி திரிந்தீர், நாங்க எருசலேமிலும் யூதேயாவிலும் சாட்சியா இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்வாரு, எனக்கு இந்த மந்தையை சேராத வேறு ஆடுகளும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய திட்டத்துல நம்ம மட்டும் இல்ல, நம்மளை சேர்த்து இன்னொரு கூட்டமும் இருக்கு கர்த்தருடைய திட்டத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரலோகத்திற்கு நீங்களும் உங்கள் குடும்பம் மட்டும் வருவதற்கு ஆண்டவர் பேழையை ஆயத்தம் பண்ணவே இல்லை.
உங்களை ரட்சித்ததுக்கு உங்க மூலயமா இன்னொரு கூட்டமும் கர்த்தருடைய இதுல இருக்கு. 1 வாசிங்க. என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். எப்படி? உமக்கு பின்னே ஓடி வருவோம். வருவோமா வருவேனா? வருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய திட்டத்துல நீங்க மட்டும் இல்ல, உங்களை கூப்பிட்டா ஒரு கூட்டம் பின்னாடி வரணும். அதான் கர்த்தருடைய திட்டம். இது யாருக்கு தெரியும்? மனவாட்டிக்கு நல்லா தெரியும். என்ன கூப்பிடுங்க ஆண்டவரே, ஒரு கூட்டம் பின்னாடி வரும். நீங்கள் ஒரு சமாரிய ஸ்திரியை கூப்பிடுங்க, ஒரு கிராமம் வரும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மார்த்தாள் கிட்ட போய் நீ யாரை கூட்டிட்டு வா? மரியாளை கூட்டிட்டு வான்னு. மரியாள் மட்டுமா வந்தா? வசனம் என்ன சொல்லுது? மரியாளும் அவளோடு கூட அழுது கொண்டிருந்தவர்களும் அவள் கல்லறைக்கு போய் அழப்போகிறாள் என்று கருதி அவளுக்கு பின்னால். ஆண்டவருக்கு தெரியும் ஆக்சுவலா அந்த அற்புதம் யாருக்காக நடக்க போகுது? மார்த்தாளுக்காகவும் இல்லை, மரியாளுக்காகவும் இல்லை, லாசருக்காகவும் இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்லுவாரு, சுத்தி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கும்படி. பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் கூடியிருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. அப்போனா மரியாதை கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன? இவன் வரணும். மார்த்தால கூப்பிட்டா மார்த்தா தான் வரும், ஆனா மரியாதை கூப்பிட்டா ஒரு கூட்டமே வரும். அப்ப தேவனுடைய திட்டத்துல என்ன இருக்கு? நீங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கு. அதுதான் கர்த்தருடைய திட்டம். அப்போ நோவாவை பார்த்து பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னது, அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான். கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? அவன் மட்டுமல்ல, அவனோடு கூட சேர்ந்து பூமியில் உள்ள ஒரு பெரிய கூட்டம் உள்ளே வரணும். ஆண்டவர் பாத்துங்க, ஆபிரகாமை பார்த்து விருத்த சேதனம் பண்ண சொன்னார். இஸ்மவேல் எல்லாரும் பண்றாங்க, ஆனா ஆபிரகாம் எப்படி விருத்த சேதனம் பண்ணார் பாருங்க. வாசிங்க 23வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினார். ஏன் ஆபிரகாமும் இஸ்மவேலை மட்டும் பண்ணக்கூடாது? ஏன் ஆபிரகாமுக்கு அவன் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் செய்யக்கூடாது? வசனம் சொல்லுது, உன் பணத்துக்கு கொண்டவர்களும் உன் வீட்டுல எவெல்லாம் இருக்கிறனோ எல்லாரும். கடைசி வசனம் வாசிங்க. அதுலயே வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும். அவ்வளவுதான். ஆபிரகாம் என்றால் ஆபிரகாமோடு கூட ஒரு கூட்டம் இருக்கிறது. உடன்படிக்கை ஆபிரகாம் கூட தான். அந்த உடன்படிக்கை உனக்கு மட்டும் இல்ல ஆபிரகாம், உன் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து. ரட்சிப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு கூட சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பை வச்சிருக்கிறார். அப்ப ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டோமா? கொண்டாந்து சேர்த்துட்டோமா? அதான் கேள்வி. ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்துல நோவா பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 20வது வசனம் வாசிங்க. ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோட காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வர கடவுது. வரணும். வந்தா புடிச்சுக்கோலாம் இல்ல, வந்தா புடிச்சுக்கோ, பாரு, சேர்க்க முயற்சி பண்ணு, உன்னிடத்தில் வந்ததை சேர்த்துக்கொள் அப்படிலாம் இல்ல, வர கடவுது. மஸ்ட். சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ. இன்னைக்கு நம்ம ஆத்மா மேல இருக்கிற பாரம் நம்மளை சுத்தி இருக்கிற ஆத்மா மேல வருதா? அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு இருக்குதா? நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும். த மோஸ்ட் செல்ஃபிஷ் ஜெனரேஷன் இது. இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா செல்ஃபிஷ் ஜெனரேஷன். ஆண்டவருக்காக கையை நீட்டணும், ட்ராக்ஸ் கொடுக்க. ஆண்டவருக்காக உன் குதிங்கால கொஞ்சமாவது தேயணும். அதான் அழகா சொன்னாரு, நாட் ஒன்லி பிரேயர், முழங்கால் மட்டும் தேயக்கூடாது, குதிங்காலும் தேயணும். ஆண்டவருக்காக நடக்கணும். ஒரு 4 ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும். கடைசி காலம் உன்னோடு கூட சில ஆட்களையும் உன் பேழைக்குள் சேர்த்துக்கொள். வெறும் கையை ஆண்டவரை பார்க்க போகவே முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பேழைக்குள்ள சேர்த்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆத்மாக்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பத்தி சொல்லணும்னு ஒரு முடிவுக்கு வாங்க. ஒருத்தருக்காவது சொல்லணும்னு முடிவுக்கு வாங்க. பல நேரங்களில் நம்ம எதையுமே செய்யறதில்ல ஆண்டவருக்கு. நம்ம ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போறதா ஆண்டவருக்கு வந்துட்டு போற மாதிரி நினைச்சுக்கிறோம்.
கரெக்டா நம்முடைய மத ரீதியான கடமையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? பாருங்க, ஆண்டவர் வரும்போது நான் நினைக்கிறத சொல்றேன். இந்த பட்டணத்துல இருந்து போறவங்க நிறைய இருக்கணுமா, இருக்கிறவங்க நிறைய இருக்கணுமா? வருகையில போறவங்க நிறைய இருக்கணுமா, கைவிடப்பட்டவங்க நிறைய இருக்கணுமா? அப்ப நம்ம தானே வேலை பார்க்கணும் இல்லையா? நம்ம மட்டும்னா நீங்க என்ன சொல்றீங்க? வரும்போது சொன்னாங்க, இந்த கிராமத்துல யாருமே இன்னும் ரட்சிக்கப்படல, இந்த கிராமத்துக்குள்ள என்ன சபையே இல்லை, இப்படி சொல்றாங்க. அப்ப அந்த கிராமத்துக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? அதெல்லாம் விட மாட்டாங்க, அவங்களாம் சுவிசேஷமே சொல்ல முடியாது. என்னங்க, இந்த மொத்த பூமியுமே பிசாசு கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அந்த பூமிக்குள்ள நுழைஞ்சு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொண்டாந்து இந்த பூமியே பிசாசை ஜெயிச்சு நம்ம கையில கொடுத்துட்டு போறாருன்னா, உங்களால ஒரு கிராமத்துக்குள்ள போய் ஜெயிச்சு அதை கத்தர்கிட்ட கொண்டு வர முடியாதா? முடியுமா? முடியாதா? இயேசுவே இல்லாத இந்த உலகத்துல 12 அப்போஸ்தலர்கள் சேர்ந்து இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கிறிஸ்துவுக்கு என்று உருவாக்குவார்களானால், உங்களாலையும் என்னாலையும் ஒரு கிராமத்துக்குள்ள உருவாக்க முடியாது. நீங்க முதல்ல இந்த முடியாதுங்கிறத நிறுத்திட்டு நீங்க நினைக்கணும், இந்த கிராமத்தை கர்த்தர் என் கையில் தந்திருக்கிறார். நான் ஜெபிப்பேன், நான் நடப்பேன், நான் கொடுப்பேன், என்னை தடுக்க ஒருத்தனும் இல்லை. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், உள்ள போய் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை கொண்டு வருவேங்கிறதான அந்த வைராக்கியம் முதல்ல உங்களுக்கு வரணும். உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நாளை கர்த்தருக்கு பயன்படுத்தி பாருங்க. 365 நாளையும் கர்த்தர் அவருக்காக உங்களை பயன்படுத்த தொடங்குவார். அல்லேலூயா. இரண்டாவது மிக முக்கியமானது, பேழைக்குள்ள எதை சேர்த்துக்கணும்? சகல ஜாதிகளையும் உள்ள சேர்த்துக்கணும். எல்லாரையும் கொண்டாடணும். உள்ள உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கணும். சர்ச்சுக்குள்ள இருக்கிறவனை விட வெளியே இருக்கிறவன் எப்பவுமே கிரௌடு குறைவா தான் இருக்கணும். இந்த வைராகியம் உங்களுக்கு வரணும். எங்க அதிகமா இருக்கு? ஆண்டவருக்குள்ள இருக்கிறவன் தான் அதிகம், ஆண்டவருக்கு வெளியே இருக்கிறவன் குறைவு. 1906 கலிபோர்னியால ஒரு அசுசா ஸ்ட்ரீட்னு ஒன்று இருந்துச்சு. அங்க பாஸ்டர் செய்மூர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய காலம்தான் பெந்தகோஸ்தே சபையினுடைய எழுப்புதல் காலம், கடைசி எழுப்புதல் காலம் அங்கதான் வந்துச்சு. அவர் ஆண்டவர் எழுப்புதலுக்காக ரொம்ப ஜோமனிட்டே இருந்தார். ஒரு நாள் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 3 வருஷம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 3 வருஷம் அந்த அசுசா ஸ்ட்ரீட் அந்த பகுதி முழுக்க 3 ஆராதனை, ஒரு நாளைக்கு 3 ஆராதனை, 7 நாளும் நடந்துச்சு. 7 நாளும் 3 ஆராதனை 3 வருஷம் நடந்துச்சு. அந்த ஊர்ல இருந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் மூடிட்டாங்க. அந்த ஊர்ல இருந்ததான டிராமா அந்த அரங்கம் இருக்கும்ல, அதை மூடிட்டாங்க. எந்த விதமான களியாட்டமும் கிடையாது. எந்த தெருக்குள்ள போனாலும் பாட்டு சத்தம் கேட்கும், எந்த வீட்டுல போனாலும் ஜெப சத்தம் கேட்கும். அதற்கு பேர் தான் எழுப்புதல். அப்படி ஒரு காரியத்தை அசுசா ஸ்ட்ரீட்ல போன ஜெனரேஷன் 1906 கர்த்தரால் செய்ய முடியும். ஆனால் உங்களை கொண்டு இந்த பகுதியில் ஏன் கர்த்தரால் செய்ய முடியாது? உனக்கு அந்த வைராக்கியம் வரணும், நமக்கு வரணும். ஏதாவது என்னை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே, நான் ரெடி, என்னை தருகிறேன் ஆண்டவரே, அப்படி சொல்லி பாருங்க. கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டுட்டு இருக்கும்போது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இன்னொரு மார்ட்டின் லூத்தரை எழுப்புங்கப்பா, ஒரு பெரிய ரிஃபார்மேஷன் வரணும் அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னாரு, இன்னொரு மார்ட்டின் லூத்தர்னு கேட்காத, என்னை எழுப்புங்கன்னு கேளு. நீ ஏன் இன்னொரு ஆளை கேட்டுக்கிட்டே இருக்கிற? யாரையாவது அனுப்புன்னு கேட்காத, என்னை அனுப்பு. என்ன கேளு, உன்னை கொடு, அப்பத்தானே எடுத்து பயன்படுத்த முடியும். நம்ம எப்பவுமே ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து, சகாயம் வேற இடத்துல இருந்து வரணும் இல்ல, ரட்சிப்பு சகாயம் நம்ம இடத்துல இருந்து புறப்படணும். நாமளே அந்த பாத்திரமா இருக்கணும். இந்த பகுதிக்கு உங்களைத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன் இந்த கூட்டம் கூட அப்படி ஒரு எழுப்புதலுக்கான ஒரு விதை போடுற கூட்டமா கூட மாறும். கர்த்தர் நினைச்சால் இங்கிருந்து அப்படிப்பட்டவர்களை எழுப்ப முடியும். ஒரு வைராக்கியம் இல்ல, ஆண்டவருக்கு ஏதோ ஒண்ணு செய்யற, இன்னும் கடைசி நிமிஷம் தான். சோ உங்களுக்கு அந்த வைராக்கியம் வரணும், நான் எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும் ஒரு கூட்டத்தை அப்படின்னு. சோ ரெண்டாவது, மூணாவது, பேழைக்குள்ள என்ன செய்யணும்? வாசிங்க 21வது வசனம், 6ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். மூணாவது என்ன இருக்கணும் பேழைக்குள்ள? முதல்ல நம்ம இருக்கணும். ரெண்டாவது ஆத்துமாதாயம் பண்ணணும். இதெல்லாம் ஓகே. சர்ச்சுக்குள்ள இருக்க வேண்டிய அடுத்த மிக முக்கியமானது என்ன தெரியுமா? போஜனம். என்ன போஜனம்? ஆவிக்குரிய போஜனம் இருக்கணும். சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு, ஆத்மாதாயம் பண்ணியாச்சு, 5000 பேர் 10,000 பேர், நல்லது, நான் இல்லைன்னு சொல்லல, வந்தா தோத்திரம். அதுக்கப்புறம் அப்படியே பிரிச்சு 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 பிரிச்சு
மோசே பண்ணது மாதிரி பிரிச்சு பிரிச்சு சபைகளா மாத்துருங்க. ஆனா சபைக்குள்ள இருக்க வேண்டிய, பேழைக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமானது என்னது? மூணாவது, போஜனம், ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் சபைக்குள்ள இருக்கணும். இதுல 2 விதமான ஆகாரம் இருக்கு. அதான் ரொம்ப இதை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது. இப்போ இந்த பேழைக்குள்ள பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு மிருகங்கள் இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு? நோவாவும் அவன் குடும்பமும், 2ம் இருக்கு. இந்த 2த்துக்கும் ஆகாரத்தை சேர்த்து சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? 21 வாசிங்க. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து 2 விதமான ஆகாரத்தை சொல்றாரு. உனக்கும் அவைகளுக்கும், அதுங்களுக்கும் சாப்பாடு வேணும், உனக்கும் ஆகாரம் வேணும். இப்ப இந்த 2 விதமான ஆகாரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ஆகாரத்தை பத்தி பவுல் பேசுறாரு. ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளைகளா இருக்கிறபடினால் பலமான ஆகாரத்தை கொடுக்காம என்ன கொடுக்கிறேன்? பாலை உன்னை கொடுக்கிறேன். ஒன்று லகுவான ஆகாரம், இன்னொன்று பலமான ஆகாரம். இது எதை குறிக்குது அப்படின்னா, இப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமையில செய்தி கேட்கறீங்கல்ல, இது எல்லாமே பால், லகுவான ஆகாரம். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இதுதான் பலமான ஆகாரம் நினைச்சுக்கிட்டீங்க. வா, ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டுட்டோம், சோத்திரம். இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆகாரம் தேவை. இப்ப இதுலயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசன வாசி. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். இது அவங்களுக்கு ஆகாரம். இது மனுஷனுக்கு இப்ப என்ன சொல்றாரு பாருங்களேன். இப்ப வாசிங்க 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இப்ப இது சாப்பிட்றதுக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கும் என்ன இருக்குது? 2 வெஜிடேரியன் தான். 2 என்னது? வெஜிடேரியன் தான். ஆனா அவங்களுக்கு பயிர் வகைகள், மனுஷனுக்கு, இவங்களுக்கு புல்லும் பூண்டும். இந்த புல்லு பூண்டுங்கிறது, இப்ப புல்லு உங்களுக்கு தெரியும், சாஃப்டான ஆகாரம். மிருகங்கள்லாம் இன்னைக்கும் மிருகங்களா தான் சாப்பிடுது. இந்த பயிர் வகைங்கிறது கொஞ்சம் சமைச்சு சாப்பிடணும். அதை என்ன செய்யணும்? ரெடி பண்ணி எடுத்து, இப்ப மண்ணாங்கிறது பாத்தீங்கன்னா அதை கொண்டு வந்து அவங்க சமைச்சு சாப்பிடணும், இடிச்சு சமைச்சு சாப்பிடணும். அதே நேரத்துல தண்ணிங்கிறது சமைக்க வேண்டாம், அப்படியே எடுத்து என்ன செஞ்சுக்கலாம்? குடிச்சிக்கலாம். 2 வகையான ஆகாரம் இருக்கும். அதே மாதிரிதான் சபைக்குள்ள ஒன்று, இப்ப ஞாயிற்றுக்கிழமை, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆகாரம் சாப்பிட்றோம். இது எல்லாருக்குமான பொதுவான ஆகாரம். இது என்ன ஆகாரம்? புதுசா வர்றவங்களுக்கு இருக்கும், பழசா வர்றவங்களுக்கு இருக்கும், பின்மாற்றம் அடைகிறவங்களுக்கு இருக்கும், குழந்தைகளுக்கு இருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும், வயசான அத்தனை பேருக்கும் சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்குது? ஒரே சாப்பாடு, அவ்வளவுதான். இந்த சாப்பாடு நார்மலா எல்லாருக்கும் பொதுவா ஏத்துக்கொள்ளுகிற ஒரு சாப்பாடு. அதான் பால் மாதிரி. பால் யார் வேணாலும் என்ன செய்யலாம்? குடிக்கலாம். எல்லாருக்கும் ஊத்துப்பா, அத்தனை பேருக்கும் குடு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தி. இந்த 1 மணி நேரம் செய்தியை கர்த்தர் என்ன பண்றாரு? பிரிச்சு எல்லாருக்கும் மொத்தமா கொடுக்குறாரு. பிரிச்சு எல்லாரும் குடிக்கிறோம், சாப்பிட்றோம். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருக்கு, ஆளுக்கு பிச்சு எடுத்துக்கிறோம். ஆனா இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு, பலமான ஆகாரம், பயிர் வகை. அது என்ன தெரியுமா? அதுதான் நீங்கள் வசனத்தை தியானித்து பெற்றுக்கொள்வது. அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பைபிள் ஸ்டடி, வேத பாடம், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது பலமான ஆகாரம். 2ம் சர்ச்சுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு சபை ஒரு ஆகாரத்துக்குள்ள போயிட்டு இருக்குது, லகுவான ஆகாரம். வர்றவங்களை அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணி, அப்படியே ஞாயிற்றுக்கிழமையானா அப்படியே ஒரு ஆசீர்வாத செய்தி பேசி அவங்கள திருப்திப்படுத்தி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஒரு ஜபத்தை முடிச்சு, இதைத்தான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. நீ வாளாகாமல் தலையாவாய், உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன், நீ இப்பொழுது இருக்கதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவாய், வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நீங்கள் பல்லுகி பெருகி. இதை கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? அப்பா ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் என்னப்பா செய்தி? உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஓ ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரம் என்னப்பா செய்தி? கோடா கோடியாய் பெருகுவாயா. போன வாரம் 1000, இந்த வாரம் கோடா கோடி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது கேட்க சந்தோஷமா இருக்கு. இது நான் இல்லைன்னு சொல்லல, இது ஒரு காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. பிள்ளைக்கு பால் எப்போ வரைக்கும் கொடுப்போம்? அது ஒரு குழந்தையா இருக்கிற வரைக்கும் நம்ம பால் கொடுப்போம். அது வளர்ந்த பிறகு நம்ம என்ன செய்ய மாட்டோம். அதே மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆகாரம் என்ன ஆகணும்? திடமான ஆகாரத்துக்கு மாறணும்.
இன்னும் இந்த ஆசீர்வாதம், இந்த பலுகி பெருகுவ, இந்த அப்படி இருப்ப, உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பேன், அதெல்லாம் ஆண்டவர் என்னைக்கோ செஞ்சு முடிச்சிட்டார். நமக்கு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதை யார் என்ன செய்ய முடியும்? அதை கொடுத்துட்டாரு. இப்ப எப்படி ஆகணும் தெரியுமா? ஆண்டவரே, உடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும், அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஒரு காலம் வந்துச்சு, நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இவர் உட்கார்ந்து. யாரு? தானியேல். அது என்ன சொப்பனம்? இந்த சொப்பனம் அதான்ப்பா இதா. இயேசு நியாயம் தீர்க்கிறவர், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அதுல இருந்து உன்னை தப்பித்து பரலோகத்துக்கு கொண்டு போக விரும்புகிறவர். அதுதான் முடிவு. அழிக்கிறாருங்கிறது இல்ல, அழிவிலிருந்து காப்பாத்துகிறார். இயேசு கிறிஸ்துவே நம்மளை மீட்கிறதுக்கு தானே வந்தாரு. விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், இந்த வேதாகமம் முழுவதும் உங்களை தூக்குவதற்காக கொடுக்கப்பட்டதே ஒழிய உங்களை கீழே தள்ளுவதற்காக கொடுக்கப்படவே இல்லை. இதுல ஒரு வசனம் கூட உன்னை கொல்லாது. அத்தனை வசனமும் உன்னை ஜீவனாய்த்தான் மாத்தும். ஏன்னா இது நித்திய ஜீவ வசனம். இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிங்க. தயவு செய்து நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உன்னுடைய பேழைக்குள்ள உனக்கு தேவையான ஆகாரம் இருக்கணும். உனக்கு தேவையான ஆகாரம் இருக்கணும். அந்த பலமான ஆகாரம் தான் கொண்டு போகும். அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். எவ்வளவு பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவு பலமாய் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் பெற்று வருகை வரைக்கும் அந்த வசனம் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகும். சும்மா சபைக்கு வந்துட்டு செய்தி கேட்டுட்டு போயிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சீங்கன்னா நோ சான்ஸ். அது லகுவான புல்லு. அது அவங்க வர்றவங்களுக்கு, ஞாயிற்றுக்கிழமை புதுசா வர்றவங்களுக்கு ஓகே, புது ஆத்மாக்களுக்கு சரி. துக்கத்தோட வருகிறவனுக்கு கர்த்தர் ஆறுதல் அளிக்கிறார், எவாஞ்சலிசம் மெசேஜ் ஓகே, அதுல இல்லைன்னு சொல்லல. ஆனா விசுவாசிக்கு, நோவாவுக்கும் அவன் மகனுக்கும் அந்த ஆகாரம் பத்தாது. அதுக்கு தான் ஆண்டவர் ரெண்டுத்தையும் பிரிச்சு சொன்னாரு. நீங்கள் ஆகாரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்ல, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரத்தை சேர்த்துக்கொள். அது புல்லு சாப்பிட்றது, நீ பலமான ஆகாரம் சாப்பிட்றாள். இது ரெண்டும் பேழைக்குள்ள இருக்கணும். பேழைக்குள்ள 3 காரியங்கள் முக்கியமா இருக்கணும். 1, நீங்கள் உங்கள் தரிசனத்தோடு உள்ளே இருக்கணும். 2, என்ன இருக்கணும்? சகல விதமான ஜாதிகளும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். 3, எல்லாருக்கும் தேவையாக இந்த பேழை தான் வரப்போகிற அழிவிலிருந்து தப்பிக்கும். அல்லேலூயா. இந்த 3 பேழைக்குள்ள இருந்தாதான் பேழை என்ன செய்யும். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ஆகாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கதவு மூடியாச்சு, 1 வருஷம் சாப்பாடு இல்லாமல் உள்ள இல்லை, என்ன ஆகும்? உள்ள இல்லை என்ன ஆகும்? செத்து போயிடும். நீ உள்ளேயும் சாகக்கூடாதுன்னா உள்ள கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஆகாரம் இருக்கும். நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த 3 காரியங்களும் உங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கா? உங்க சபைகளுக்குள்ளே இருக்கா? உங்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க. முதலாவது, கர்த்தருடைய தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்துக்குள்ளும் கண்டிப்பாக இருக்கணும். வெறும் வசனத்தை அட்டையில மாற்றுறது பிரயோஜனம் இல்லை. அந்த வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கணும். எல்லா பக்கமும் வசனத்தை மாட்டிட்டா பிசாசு வராதுன்னு அர்த்தம் இல்லை. வசனம் உங்களுக்குள்ள இருந்தாதான் பிசாசு வராது. கடைசியாய் நம் பேழைக்குள்ள சகல விதமான ஜாதிகளையும் சேர்த்துக் கொள்ளணும். எல்லாம் ஜோடு ஜோடா உள்ள வரணும். குடும்பம் குடும்பமாக ஆத்துமாக்கள் உள்ளே வரணும். அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, சேர்த்துக்கொள், உன்னோட சேர்த்துக்கொள். நீ கிறிஸ்துவை சந்திக்க போகும்போது வெறும் கையா போகவே முடியாது. 3 காரியங்களை பேழைக்குள்ளே கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக குடும்பங்களுக்காக, 2வது ஆத்மாதாயம் பண்ண ஒப்பு கொடுக்கிறவர்களுக்காக, 3வது கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதற்காக. இந்த 3 காரியங்களுக்கு நாம ஜெபிக்க போகிறோம். இந்த 3 எனக்குள்ள இருக்கணும். எங்க வீடும் சபையும் அப்படிப்பட்ட ஒரு பேழையா இருக்கணும். வரப்போகிற அழிவிலிருந்து இந்த பேழை தப்பிக்கணும். அப்படி விரும்புறவங்க எல்லாம் உங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக, அழிவிலிருந்து மீட்கப்படத்தக்கதாக இந்த பேழைக்குள்ள இதெல்லாம் இருக்கணும். அப்பா, ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உடைய தரிசனம் புறப்பட்டு வருவதா. ஆண்டவரே, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு அவர்களுக்குள்ளே வருவதாக, அதற்கான ஒரு ஆயத்தம் வருவதாக, முழு குடும்பமும் போக வேண்டும் என்கிற எண்ணம் வருவதாக, ஒரு ஆயத்தம், குடும்பமாய் ஆயத்தப்படுவார்களாக. ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கப்படுவதாக, தனிப்பட்ட ஜெபம் ஆரம்பிக்கப்படுவதாக. அப்பா, குடும்பத்தில் ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவர்களா இராதபடி நீர் வரும்பொழுது முழு குடும்பம் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை தருவீரா. தேங்க்யூ ஜீசஸ். 2வதாக
ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரும் ஆத்துமாதாயம் பண்ணுகிறவர்களாக, அநேகருக்கு உம்மை அறிவிக்கிறவர்களாக, உம்மை சந்திக்க வரும்போது வெறுங்கையாய் வராதபடி, உம்மை சந்திக்க வரும்போது திரளான கூட்டத்தை கொண்டு வருகிறவர்களாக, ஒரு சமாரிய ஸ்திரீயை போல, ஒரு மரியாளை போல, ஆண்டவரே, ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனுடைய கிராமத்தை போல ஒரு கூட்டத்தை கொண்டு வந்த இடத்துல ஒப்படைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. அந்த பாரம், ஆத்ம பாரம் வரட்டும் ஆண்டவரே. கடைசியாய் எங்கள் திருச்சபை முழுவதும், எங்கள் விசுவாசிகள் அத்தனை பேரும் உடைய ஆகாரத்தினால் நிரப்பப்படுவார்களாக, உடைய வசனத்தினால் நிரப்பப்படுவார்களாக, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. சும்மா இருக்கும் போதெல்லாம் வசனத்தை தியானிக்கிறோங்கிற எண்ணம் வரட்டும். ஒரு 5 நிமிஷம் சும்மா இருந்தா வசனத்தை தியானிக்கிறோங்கிறதான ஒரு எண்ணம் வரட்டும் ஆண்டவரே. எங்க திருச்சபை வசனத்தின் மேல் கட்டப்படுவதாக, கண்மணியின் மேல் கட்டப்பட்ட வீடாய் மாறுவதாக மகிமையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.